இப்போ நம்ம 3 ஆர்ட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு காந்தாரா ஆர்ட், காந்தாரா ஆர்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரா ஆர்ட், மதுரா ஆர்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஆர்ட் ஆர் வெங்கி ஆர்ட்னு சொல்லுவாங்க. அமராவதி ஆர்ட் ஆர் வெங்கி ஆர்ட், வெங்கி ஆர்ட். இதை வந்து அமராவதினும் சொல்லுவாங்க, இல்லைன்னா வெங்கி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மூணை வந்துட்டு தனித்தனியா பார்க்காம மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? இந்த காந்தாரா ஆர்ட் அப்படின்றது யாரால என்ன சொல்ற உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டோ கிரீக்ஸ் வந்து நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல வந்து உள்ள வர ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த ரீஜன்ல இந்தியன் பீப்புள், அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்களும் அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகும்போது பிறந்தது தான் இந்த காந்தாரா ஆர்ட். அதாவது வந்துட்டு கிரேக்கோ ரோமன், இண்டோ கிரீக்ன்றவங்க கிரேக்கத்தை சார்ந்தவர்கள். அந்த காலகட்டத்தில் கிரேக் அண்ட் ரோமன் என்ன சொல்றது கல்ச்சர்ஸ் வந்து சேருது. எங்க இந்தியன் சப்கான்டினென்ட்ல வாழ்ந்த மக்களோட சேருது. அங்க பிறந்தது தான் இந்த நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல பிறந்தது தான் காந்தாரா ஆர்ட். அது யாரால கொண்டு வரப்பட்டது? இண்டோ கிரீக். ஸோ இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது? இது வந்து டோட்டலா இந்தியாவில் பிறக்கல. அதாவது வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உருவாகல. அதாவது என்ன சொல்றது, ஒரு செடி முளைக்கும்ல, அந்த மாதிரி முளைக்கல. இது வந்து வெளியே இருந்து கொண்டு வந்து இங்கே ஊன்றப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே அப்படியே இங்க மதுராக்குவாங்க. மதுரான்ற ரீஜன் வந்து முதல்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஞ்சட்டிக் பேசின்னா கங்கா அப்புறம் அந்த பகுதிகளில் இருக்கு. மதுரான்றது அந்த கிருஷ்ணரோட நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்குள்ள இருக்கு. இது இந்தியாவில தான் உருவாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது இதன் மூலியமா. அதனால இதை இண்டிஜீனஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிஜீனஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இந்தியாக்குள்ள உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த காந்தாரா ஆர்ட் பாத்தீங்கன்னா வெளியிருந்து வந்த மக்களாலையும் இங்க இருந்த மக்களாலையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது இந்த காந்தாரா ஆர்ட். இது வந்து அப்படி கிடையாது. சரிங்களா? இதே தான் இந்த அமராவதி ஆர்ட்டும். ஏன்னா இந்த அமராவதி ஆர்ட்ன்றது எங்க உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா கோதாவரி இருக்குல்ல, கிருஷ்ணா கோதாவரி ரிவர்ஸ், அதாவது நதி இருக்குல்ல, இதுக்கு இடைப்பட்ட இடங்கள்ல தான் இந்த ஆர்ட் வந்து உருவாயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து இண்டிஜீனஸ் ஆர்ட் தான். இண்டிஜீனஸ் ஆர்ட். சரிங்களா? இந்த மதுராவும் அமராவதியும் இண்டிஜினஸ் ஆர்ட். ஆனா இந்த காந்தாரா ஆர்ட் வந்து அப்படி கிடையாது. இதோட ரீஜன்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல உருவாகுது. இது வந்து மதுராவை சுத்தி இருக்க அந்த கேஞ்சட்டிக் ரீஜன்ஸ்ல உருவாகுது. இந்த அமராவதி ஆர் வெங்கி ஆர்ட் வந்து எங்க உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா ஆர் கோதாவரி அந்த இடைப்பட்ட ரீஜன்ஸ்ல இது உருவாகுது. டெக்கான் ரீஜன்ஸ்னு சொல்லலாம், அதாவது தக்கான பகுதிகளில் இது உருவாகுன்னு சொல்லலாம். சரி, இதை யாரு வந்து பேட்ரனைஸ் பண்ணாங்க? பேட்ரனைஸ் இந்த சென்ஸ் யார் வந்து ஆதரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காந்தாரா ஆர்ட் வந்து இண்டோ கிரீக் தான் ஃபர்ஸ்ட் ஆதரிப்பாங்க. இந்த மதுரா ஆர்ட்டை வந்துட்டு இண்டோ கிரீக்னு சொல்லும் போது இதை ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இண்டோ கிரீக்னு சொல்லும் போது இங்க குஷானாஸ் வருவாங்க. இந்த குஷானாஸ்ன்றவங்க ஆதரிப்பாங்க, அதாவது பேட்ரனைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இண்டோ கிரீக்ஸும் பேட்ரனைஸ் பண்ணுவாங்க. ஆனா முக்கியமா பேட்ரனைஸ் பண்ணது பாத்தீங்கன்னா குஷானாஸ். இங்கே மதுராவையும் வந்துட்டு குஷானாஸ் தான் பேட்ரனைஸ் பண்ணிருப்பாங்க. மதுரா ஆர்ட் ஃபார்மையும் குஷானாஸ் தான் பேட்ரனைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த அமராவதி ஆர் வெங்கி ஆர்ட்டை வந்து யார் பேட்ரனைஸ் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா சாத்தவனாஸ். சரிங்களா? இந்த சாத்தவனாஸ் பத்தி நம்ம லேட்டரான் ஒரு செஷன்ல ஃபுல்லா பார்ப்போம் பிரீஃபா. ஏன்னா இது வந்து ஒரு தனி செஷனே தேவைப்படும். இவங்களை பத்தின ஹிஸ்டரி கொஞ்சம் பெருசாவே இருக்கு. சரிங்களா? இந்த சாத்தவனாஸ்ன்றவங்க எந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா, மௌரியர்கள் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சதர்ன் ரீஜன்ல யாரால வந்துட்டு என்ன சொல்றது, மௌரியன் ரீஜன் வந்து யாரால வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுங்காஸ், கன்வாஸ் அண்ட் சாத்தவனாஸ் எக்ஸ்கவகுஷன் சொல்லியிருப்பேன். அதுல இந்த சாத்தவனாஸ் பத்தி தான் நம்ம லேட்டரான் செக்ஷன்ஸ்ல பார்ப்போம். அடுத்த தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ காந்தாரா ஆர்ட்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்று வந்து ப்ளூயிஷ் கிரே ஸ்டோன்னா ப்ளூ கலர்லையும் கிரே கலர்லையும் சேர்ந்த ஒரு கல்லு. சரிங்களா? கல்லு மாதிரில கல்லு தான். ப்ளூவும் கிரேயும் சேர்ந்த ஒரு கல்லு வந்து இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா மட் அண்ட் ஸ்டுக்கோ. மட்னா என்னது? மட் அண்ட் ஸ்டுக்கோ. இந்த விஷயங்கள் வந்து மெட்டீரியல்ஸா இந்த காந்தாரா ஆர்ட்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மதுரா ஆர்ட்ல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட் சாண்ட்ஸ்டோன் வந்து இந்த மதுரா ஆர்ட்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே அமராவதி ஆர்ட்ல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் மார்பிள். சரிங்களா? அப்புறம் இந்த மதுரா ஆர்ட்டுக்கும் காந்தாரா ஆர்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா,
இப்போ ஒரு சிலை இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு புத்தர் சிலை வந்து இப்படி உட்காந்துருக்காரு, கையில வந்து ஒரு முத்ரா வச்சுட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிலைக்கு பின்னாடி ஹாலோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வட்ட வடிவிலான ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஹாலோ வந்து அந்த ஹாலோ வந்துட்டு காந்தாரா ஆர்ட்ல வந்துட்டு மதுராவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். சரிங்களா? ஹாலோ வந்துட்டு மதுராவை கம்பேர் பண்ணும்போது காந்தாரால சின்னதா இருக்கும். அது போக மதுரால அந்த மதுரா ஆர்ட்ல என்ன இருக்கும்னா, அந்த ஹாலோ தலைக்கு பின்னாடி ஒன்று இருக்கும்னு சொன்னேன்ல, அதுல வந்து ஜாமெட்ரிக் லைன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்றது ஒரு டிஃபரன்சியேஷன். எதுக்கு? காந்தாராவுக்கும் மதுராவுக்கும். மதுரால வந்து ஹாலோ பெருசா இருக்கும் காந்தாராவை கம்பேர் பண்ணும்போது. அது போக ஜாமெட்ரிக் டிசைன்ஸும் வந்துட்டு இந்த ஹாலோல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஹாலோ பத்தி அமராவதி ஆர்ட்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நரேட்டிவ் ஆர்ட் ஃபார்ம். நரேட்டிவ் ஆர்ட் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்தாராவிலையும் சரி மதுராலையும் சரி ஸ்டாச்சுஸ் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு ஸ்டேஷனரி பொசிஷன்ல இருக்கும். ஸ்டேஷனரி பொசிஷன்ல புத்தர் வந்து உட்காந்துருக்க மாதிரி, நின்றுகிட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த அமராவதி ஆர்ட்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்கா இருக்கும். டைனமிக்னா அப்படியே நடக்கிற மாதிரியும், அப்புறம் நரேட்டிவ்னா அந்த ஆர்ட் ஃபார்மே, அந்த ஸ்கல்ப்சர்ஸே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோரியை சொல்ற மாதிரி இருக்கும். நரேட்டிவ்னா ஒரு ஸ்டோரியை சொல்ற மாதிரி, கதையை சொல்ற மாதிரி இருக்கும். டைனமிக்னா அந்த பொசிஷன், உட்காந்துற பொசிஷன், நிக்கிற பொசிஷன்ல இல்லாம நடக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஆக்ஷனை செய்யற மாதிரி இந்த அமராவதி ஆர்ட் இருக்கும். ஸோ நரேட்டிவ் நான் சொன்னேன். நரேட்டிவ்னா எந்த மாதிரி கதைகள் அது சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜட்டகாஸ்னா புத்தரோட பழைய பிறப்புகள் பத்தி பேசுற ஒரு விஷயம் தான் ஜட்டகாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜட்டகாஸ்னா என்னது? புத்தரோட பழைய விஷயங்கள் பத்தி பேசுறதுதான் ஜட்டகாஸ். ஜட்டகாஸ் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா JATAKAS. சரிங்களா? ஜட்டகாஸ் வந்து எதை பத்தி பேசும்? புத்தரோட பழைய பிறப்புகள் பத்தி பேசுறது தான் ஜட்டகாஸ். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து போலாம். சரி, இதே மாதிரி இப்போ நான் சொன்னேன், இந்த அமராவதி ஆர்ட் வந்துட்டு ஜட்டகாஸ் பத்தி பேசுது, அது வந்து டைனமிக்கா இருந்துச்சு, அது போக நரேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ காந்தாரா, மதுரா, அடுத்து வந்து அமராவதி. சரிங்களா? காந்தாரா, மதுரா, அமராவதி. ஓகே. இந்த காந்தாரா ஆர்ட் வந்து எந்த ரிலீஜன்னால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் தான். சரிங்களா? இந்த காந்தாரா ஆர்ட்ல நிறைய புத்தர் சிலைகள் தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. சரிங்களா? புத்திசம்னால தான் இந்த காந்தாரா ஆர்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா மதுரா ஆர்ட்ன்றது அப்படி கிடையாது. மதுரானா எதோட அசோசியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன், கிருஷ்ணர் பிறந்த இடத்தோட வந்து அசோசியேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹிந்துயிசம் வந்து மதுரா ஆர்ட் ஃபார்ம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். இது போக புத்திசமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். அது போக ஜைனிசமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஜெயினிசம், இந்த 3 ரிலிஜனுமே மதுரா ஆர்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். ஆனால் அமராவதி ஆர்ட்டை புத்திசம் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரா ஆர்ட் ஃபார்ம்ல யக்ஷாஸ் அண்ட் யக்ஷினிஸ்லாம் வந்துட்டு ஆர்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்திருப்பாங்க. யக்ஷாஸ் அண்ட் யக்ஷினிஸ்னா என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் டைட்டிஸ். யக்ஷாஸ்னா என்ன சொல்லலாம்னா, அந்த குபேரா அப்படின்லாம் சொல்லுவாங்க, குபேரர் அந்த மாதிரி, அவங்கலாம் யக்ஷாஸ்லாம் வந்துருவாங்க. இந்த மதுரா ஆர்ட் ஃபார்ம்ல யக்ஷாஸ் அண்ட் யக்ஷினிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த யக்ஷாஸ் அண்ட் யக்ஷினிஸ் இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, அசோகர் காலகட்டத்தில் ஸ்கல்ப்சர்ஸ்ல யக்ஷாஸ் அண்ட் யக்ஷினிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இன்னொன்று, இந்த மதுரா ஆர்ட் அப்படின்றது சிம்பலிசம், அதாவது சிம்பலிசம்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. சிம்பலிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளை வந்து அவரோட உருவத்தால வெளியே சொல்லாம, அதாவது ரெஃப்ளெக்ட் பண்ணாம அவங்களோட சிம்பிள்ஸ் மூலியமா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, லிங்கம் அப்படின்னா எதை குறிக்கும்? லிங்கம்ன்றது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிம்பிள் மாதிரி. இது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா சிவனை குறிக்கும். அப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேல் அது வந்து அவரோட சிம்பிள். அப்போ அந்த வேலை இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சோம்னா அது முருகனை குறிக்குது அப்படின்ற ஒரு சிம்பாலிசம் பண்றோம்ல, அந்த மாதிரி இந்த மதுரா ஆர்ட் ஃபார்ம்ல சிம்பாலிசம்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? சிம்பாலிசம்க்கு வந்துட்டு மதுரா ஆர்ட்ல தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி காந்தாரா ஆர்ட்டும் சரி அமராவதி ஆர்ட்டும் சரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது? புத்திசம், அதாவது புத்திசம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாச்சுஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரா ஆர்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து உட்காந்துருப்பாரு. சரிங்களா? அவருக்கு மேல ஒரு கொண்டை, மண்டை மேல ஒரு கொண்டைன்னு இந்த வடிவேல் ஜோக்ல வரும் பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டை மேல அது ஒரு கொண்டை மாதிரி இருக்கும். அதை வந்து ப்ரோட்டூபர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டூபர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ப்ரோட்டூபர்னஸ் வந்துட்டு காந்தாரா ஆர்ட்லயும் இருக்கும், அதாவது அந்த கொண்டை.
காந்தாரா ஆர்ட்லயும் இருக்கும், மதுரை ஆர்ட்லயும் இருக்கும். சரிங்களா? புரோட்டோகன்னஸ் வந்து காந்தாரா ஆர்ட்லயும் இருக்கும், மதுரை ஆர்ட்லயும் இருக்கும், அமராவதி ஆர்ட்ல இருக்கும். பட் ஆனால் அது வந்து இவங்க அளவுக்கு வெளிப்படையா ரொம்ப தெரியாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமராவதி ஆர்ட்ன்றது ஒரே ஒரு ஸ்டாச்சுவை சார்ந்து இருக்காது. அந்த அந்த ஒரு ஸ்கல்ச்சர்ல நிறைய ஸ்டாச்சுஸ், அது குட்டி குட்டியா நிறைய இருக்கும். நீங்க வந்துட்டு அமராவதி ஆர்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு நீங்க போட்டீங்க, கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஐடியாவுக்கு வந்துருவீங்க. அதே மாதிரி அந்த அமராவதி ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டோரி சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டோரினா நிறைய மக்கள் வந்து அதை இடம்பெற்றிருப்பாங்க. இண்டிவிஜுவலா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ரோட்டோடன்ஸ் தெரியணும் அப்படின்லாம் பார்க்க முடியாது. சரிங்களா? இது ஒன்று. ப்ரோட்டோடன்ஸ் வந்து காந்தாரா ஆர்ட்லையும் மதுரா ஆர்ட்லையும் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்தாரா ஆர்ட்ல வந்துட்டு புத்தர் எப்படி உட்காந்துருப்பார் பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல உட்காந்துருப்பார். ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல உட்காந்துருப்பாரு. ஆனா மதுரா ஆர்ட்ல ரொம்ப ஹாப்பி மூட்ல உட்காந்துருப்பாரு. அது வந்து டிலைட்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. டிலைட்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிலைட்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இந்த காந்தாரா ஆர்ட்ல இவரோட ஐஸ் வந்து பாதி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஹாஃப் க்ளோஸ்ட். இவரோட கண்ணு வந்துட்டு ஹாஃப் க்ளோஸ்டா இருக்கும். ஆனா அப்படியே இங்க பாத்தீங்கன்னா மதுராட்ல அவர் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அபய முத்ரால இருப்பார். சரிங்களா? அபய முத்ரால இருப்பாரு. முத்ராஸ் வந்து இந்த மதுரா ஆர்ட்ல இடம்பெற்றிருக்கும். அபய முத்ரா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முத்திரை, அபய முத்திரம்னா ரைட் ஹேண்ட் இப்படி இருக்கும், லெஃப்ட் ஹேண்டு கீழே தரையை பார்த்த மாதிரி இருக்கும். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், அதாவது ஃபியர்லெஸ், எதுக்குமே பயப்படாத ஒரு நபர் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த அபய முத்ரா. இந்த அபய முத்ரா எதுல இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா மதுரா ஆர்ட் ஃபார்ம்ல இருந்திருக்கும். அது போக நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓகே, இப்போ இந்த கிரீக்ஸ் வந்துட்டு ரொம்ப அந்த ஷெர்வானிஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த காந்தாரா ஆர்ட்ல நீங்க வந்து குரோம்ல இமேஜ் எடுத்து பாத்தீங்களானே தெரியும். ஜுவல்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு இருக்காது காந்தாரா ஆர்ட்ல. புத்தருக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து ரொம்ப போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் மேல போத்திருக்க துணி வந்து நிறைய அந்த மடிப்புகள் வந்து நல்லா தெரியும் காந்தாரா ஆர்ட்ல. ஆனா மதுரா ஆர்ட்ல அப்படி தெரியாது. ஏன்னா இந்த மதுரா ஆர்ட்ல புத்தருக்கு அந்த ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபிட்டா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபிட்டா இந்த சென்ஸ் புத்தரே வந்து நல்ல மெஸ்கலைன் மேனா, அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல பாடியா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? மதுரா ஆர்ட்ல. காந்தாரா ஆர்ட்ல எப்படி காமிச்சிருப்பாங்க, புத்தரை போத்திருக்க ஆடை வந்து நிறைய மடிப்புகள் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா மதுரா ஆர்ட்ல ஃபிட்டா போட்டிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மடிப்புகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். காந்தாரா ஆர்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜுவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த மூணுக்குள்ள ஒரு டிஃபரன்சஸ். இதை வந்து நீங்க டிஃபரன்ஸ் மூலியமா படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது எந்த ரீஜன்ல பிறந்து யாரால பேட்ரனைஸ் பண்ணப்பட்டுச்சு, எந்த ரிலீஜன் வந்து இது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, இந்த மூணுக்கும் இருக்க சின்ன சின்ன டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மூணு வந்து எந்தெந்த ஸ்டோன்ஸ்ல செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் பத்தினா ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி பார்ப்போம். எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா உதயகிரி அண்ட் காந்தகாரி கேவ்ஸ். உதயகிரி அப்புறம் காந்தகிரி கேவ்ஸ். சரிங்களா? இது ரெண்டும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கா, அதாவது இன்னைக்கு ஒடிசான்னு சொல்லப்படுற, அன்னைக்கு வந்து கலிங்கான்னு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வந்து ஒடிசான்னு சொல்லப்படுற இடங்கள் இருக்கு. இந்த உதயகிரியில மொத்தம் 18 கேவ்ஸ் இருக்கு. இந்த காந்தகிரியில வந்து 15 கேவ்ஸ் இருக்கு. இந்த உதயகிரியில இருக்க ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்ன இன்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஹந்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன். ஹந்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா? இது யாரை பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா கலிங்கா கிங் காரவேலா. கலிங்கா கிங் காரவேலா. சரிங்களா? கலிங்கா கிங் காரவேலாவை பத்தி பேசுது. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது பாத்தீங்கன்னா 1st century BCE. சரிங்களா? 1st century BCE. ஓகேவா? இந்த கலிங்கா கிங் காரவேலா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு ஜெயின மதத்தை பின்பற்றின ஒரு ஆள். சரிங்களா? அந்த ஹந்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் எதை பத்தினது? ஜெயினிசம் பத்தினது. இன்னொன்னு இது யாரை பத்தி பேசுது? கிங் காரவேலாவை பத்தி பேசுது. இந்த ஹந்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷனை ஹந்திகும்பா பிரஸ்ஹஸ்தின்னு சொல்லுவாங்க. பிரஸ்ஹஸ்தி இந்த வேர்டை வந்து நீங்க குப்தாஸ் படிக்கும் போது நம்ம பார்ப்போம். பிரஸ்ஹஸ்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஒருத்தரை போற்றி சொல்றது, நல்ல விதமா போற்றி சொல்றதுதான் பிரஸ்ஹஸ்தின்னு சொல்லுவாங்க. ஹந்திகும்பா பிரஸ்ஹஸ்தின்னு சொல்லுவாங்க. இது யாரோட பிரஸ்ஹஸ்தின்னு பாத்தீங்கன்னா கிங் காரவேலாவோட பிரஸ்ஹஸ்தி. சரிங்களா? இது வந்து ஹந்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன். இன்னொரு முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா பந்தோகார் இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா? இப்ப நம்ம ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் முன்னாடி பார்த்திருப்போம். அது வந்து
ஒரு டைனாசிட்டியோட ஒரு ரிலீஜனோட அசோசியேட் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இந்த பந்தோகார் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு எந்தவித என்ன சொல்றது ஒரு ரிலீஜியஸ் சாயமும் பூச முடியாது. பந்தோகார் இன்ஸ்கிரிப்ஷன் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. சரிங்களா? இது எதை பத்தி பேசுதுன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு, இது எதை பத்தி பேசுதுன்னா அந்த காலத்துல மெர்ச்சன்ட்ஸ், அதாவது வந்து வணிகர்கள் இருந்திருப்பாங்களா, அவங்க போன டொனேஷன்ஸ் பத்தி பேசுது. என்னதான் இது டொனேஷன்ஸ் பத்தி பேசினாலும் அவங்க எந்த வர்ணாவை எந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்றதெல்லாம் இது வந்து பேசவே கிடையாது. சரிங்களா? இது வந்து இது வந்து ஒரு செக்குலர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். பந்தோகார் இன்ஸ்கிரிப்ஷன் செக்குலர் இன்ஸ்கிரிப்ஷன்னா யார் எவ்வளவு கொடுத்தா அவ்வளோதான், அதை பத்தி மட்டும்தான் பேசுது. ஸோ ஓகே, வேற சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா சில கில்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா கில்ஸ்னா இன்னைக்கு சங்கம் இருக்குல்ல, ஒரு தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருக்கும். அந்த காலகட்டத்திலும் சில தொழில்கள் செய்பவர்கள் வந்துட்டு சங்கம் மாதிரி கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கில்ஸ் வந்துட்டு சில டைம்ஸ் பேங்க் மாதிரியும் வேலை செஞ்சிருக்கு, அதாவது வந்துட்டு வங்கி மாதிரி வேலை செஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் பேங்க் மாதிரி வேலை செஞ்சிருக்கு. இதை பத்தி பேசுற சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. மதுரா இன்ஸ்கிரிப்ஷன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரா இன்ஸ்கிரிப்ஷன். வேற என்ன இருக்கு? நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து கிங் நகாபனா வந்து பத்தி பேசும். நகாபனா இந்த நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருந்திருக்கு. ஒரு முக்கியமான டெர்மினாலஜி நம்ம பார்த்துப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி செஷன்லயும் சரி, இப்போ நம்ம காயின்ஸ் பத்தி நிறைய பார்த்துருப்போம். காயின்ஸ் வந்து ஒருத்தவங்க காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்துச்சுன்னு பத்தி பார்த்துருப்போம். இந்த காயின்ஸ் பத்தி படிக்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா நுமிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நுமிஸ்மேட்டிக்ஸ். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்டான டெர்மினாலஜி. இது வந்து ஸ்டடி ஆஃப் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்டான டெர்மினாலஜி இதுல இருக்கிறதுலே. இப்போ நம்ம இந்த செஷன்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா காந்தாரா, அமராவதி, அப்புறம் வந்துட்டு மதுரா, இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்துருப்போம். இதோட சேர்த்து வந்து நம்ம இந்த செகண்ட் பிசி டு கிட்டத்தட்ட செகண்ட் ஏடி ஆர் 4th AD வழியும் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, இந்தியாவுக்கு வெளியே இருந்து வந்து இந்திய நிலப்பகுதியை யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். அவங்களால நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்றத பார்த்தோம். இதை வந்து நீங்க ஒரு கோர்வையா நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வெளியே இருந்து வந்து ஆட்சி செஞ்ச நபர்கள் வந்துட்டு ஒரே நேரத்துல வெவ்வேறு பகுதிகளில் சில இடத்துல ஆட்சி செஞ்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஷாக்காஸும் குஷானாஸும் பேரலா, அதாவது ஒரே பொழுதுல வெவ்வேறு இடங்கள்ல வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அது அவங்க இயர்ஸ், அதாவது அவங்க பீரியடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஷாக்காஸ் வந்துட்டு இந்த ஷாக்காஸ் அமாவத் எப்போ நடக்கும்? 58 AD நடக்கும். அதே காலகட்டத்தில் குஷானாஸ் பாத்தீங்கன்னா கட்பிஷஸ் டைனாசிட்டி வந்து உருவெடுத்திருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பொருத்தி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவங்க 2 பேரும் பேரலா ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த செஷன் வந்து உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிவில் சர்வீஸ் ஆர் குரூப் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஷேர் இட் டு தம், பிகாஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் டு for their studies. Thank you.